தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி ஊராட்சி உட்பட்ட பகுதியில் கலைமகள் அரசு நிதியுதவி துவக்க பள்ளியில் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவர்கள் மற்றும் இளைஞரணி நடத்தும் 5ஆம் ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஜெயா கோழி பண்ணை ராஜா தலைமையில் முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் ராமசாமி, முன்னாள் லட்சுமி விலாஸ் வங்கி கமலேசேகரன், விசைத்தறி உரிமையாளர் சங்கம் தலைவர் பாஸ்கரன், கலைமகள் அரசு நிதியுதவி தொடக்கப்பள்ளி தாளாளர் சாம்பமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நாமக்கல் காவல் ஆய்வாளர் சங்கரபாண்டியன் மற்றும் நாமக்கல் ரெட் கிராஸ் சொசைட்டி செயலாளர் ராஜேஷ் கண்ணன், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், சிறப்பு அழைப்பாளர் இளைஞரணி பட்டமரத்தான் சதீஷ், மோகன், பாலு, அன்பழகன், நந்தகோபால், நடராஜ், மணிகண்டன், பாலுசாமி, வினோத் ஆகியோர் மேற்பார்வையில் இந்நிகழ்வில் இந்துஸ்தான் வங்கி மேலாளர் மோகன்ராஜ் நிகழ்வில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உற்சாகமாக இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பின்பு இரத்த தானம் செய்தவர்களுக்கு மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம் மற்றும் உணவு வழங்கினார் மற்றும் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். பின்பு நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு 51 யூனிட் இரத்த தானமாக வழங்கினர். இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளைஞரணி கலந்து கொண்டனர். வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சரவணன்.